சார் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்களில் கருத்து பரவிட்டே இருக்குங்க சார். காங்கிரஸுடன் தாவேகா வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறது அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைங்க சார். அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க சார்? யார் வேண்டுமானாலும் கருத்துக்கள் பரிமாறலாம். பேச்சுவார்த்தை என்பது தலைவர் இருக்கின்ற போது அவரோடு கலந்து பேசுவதுதான் பேச்சுவார்த்தையாக இருக்கும். ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள். கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்லி இப்போ அதற்கு பதில் சொல்ல இயலாது. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். அதிமுக களத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். இப்போ தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்து என்னங்க சார்? என்னை பொறுத்தவரையிலும் இரு கட்சியுமே தாக்குவது டிவிகே மட்டும்தான். அப்படி என்றால் இந்த கட்சி எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காய்க்கிற மரத்தில் கல்லடிபடுவதைப் போல வெற்றி என்ற முடிவை மக்களால் மிக விரைவில் தெரிவிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்துதான் இரு கட்சியிலே நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி ஆளும் கட்சியை தாக்குவதில்லை, ஆளுங்கட்சி குறைபாடுகளை சொல்வதில்லை. எல்லோரும் ஒருமுகமாக நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவர் என்ற முறையில் நம்மைத்தான் விமர்சனம் செய்கிறார்களே தவிர மற்றவரை அல்ல. சார், நீங்கள் வந்து அதிமுகவில் வந்து 50 ஆண்டு காலமாக பல தேர்தல்களை சந்தித்தவர்கள் சார். தற்பொழுது இருக்கிற தாவேக்கால இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காதவங்க. இவங்களை எப்படிங்க சார் தேர்தல் பணியில் ஈடுபடுத்துறதுக்கான பயிற்சி கொடுக்க போறீங்க? ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார் அவங்களுக்கு எல்லாம்? நீங்கள் முதலில் சேனலில் சேர்கிற போது என்ன பயிற்சி கொடுத்து நீங்கள் வந்தீர்களோ அதே பயிற்சி இங்கே அளிக்கப்படும்.